நீங்கள் வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டாலுமே உங்களால் ஓரளவு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தெரியும். நீங்கள் இன்கேஸ் மார்க்கெட்டில் பிகினராக இருந்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஐ மீன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன், ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் முடிக்கும் போது ஆஸ் அ பிகினர் இதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ரியல் சார்ட்டில் உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சின்ன வீடியோ தான். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். லெட்ஸ் பிகைன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சப்போர்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். மானிட்டருக்குள்ளே உங்களுக்கு கூட்டு போகிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், $100 இந்த லெவல், ஓகேங்களா? இந்த இடத்த நான் அஃபிஷியலாக சப்போர்ட்டுன்னு எப்போ கன்சிடர் பண்ணுவேன்னா, மார்க்கெட் எப்போல்லாம் இந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பேக் ஆகுதோ ஸோ இந்த இடத்த நான் சப்போர்ட்டுன்னு சொல்லுவேன். எப்போல்லாம் மார்க்கெட் கீழே இதை பிரேக் பண்ணி போகணுன்னு நினைக்குதோ அந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுவாங்க அண்ட் மறுபடியும் இந்த ஸ்டாக்கை மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதாவது எந்த ஏரியாவில் நிறைய பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ தட் இஸ் கால் சப்போர்ட் லெவல். இப்போது இந்த டிராயிங்கை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சப்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போது நான் உங்களுக்கு இன் ரியல் சார்ட்டில் எப்படி தெரியும்னு சொல்லி காட்டுறேன். இந்த சார்ட்டில் நான் சொன்ன மாதிரி சப்போர்ட் எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மார்க் பண்ணணும், 6575. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஒரு கேப் அப் ஆகிடுது. அதாவது இந்த இடத்துல டிமாண்டு நிறையாவே வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல மறுபடியும் ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக்ஸ் எப்போல்லாம் வருதோ ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்கு. யூ கேன் சி எப்போல்லாம் மேலே வருதோ ஸோ அந்த இடத்துல இது மேலே போயிருக்கு. அண்ட் தட் இஸ் வாட் இஸ் கால் சப்போர்ட் ஜோன். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா சப்போர்ட்டோட மீனிங் என்னென்னா ஒரு ப்ரைஸ்க்கு சப்போர்ட் தருது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்போல்லாம் நான் கீழே விழுவுறேன் அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காங்க, அந்த எக்ஸாக்ட் ஜோனை தான் சப்போர்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க, டிமாண்ட் ஜோனுன்னு சொல்லுவாங்க. சரி ப்ரோ, இப்போ இந்த சப்போர்ட் ஜோனை வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 1 டே டைம் ஃப்ரேமில் இப்போ நீங்கள் சப்போர்ட்டை மார்க் பண்ணிட்டீங்க. இப்போது அந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட ஸ்டாக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணணும், 15 மினிட்ஸ் இல்லை 1 ஹவருக்குள்ளே வந்துடணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஆகிடுச்சு, கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் இருக்குது, இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. பார்க்குறீங்க மறுபடியும் ஸ்டாக் கீழே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டாக் இந்த ஏரியாவுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியாவை தாண்டி மறுபடியும் இது எப்போ பிரேக் பண்ணி மேலே போகுதோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் இது கீழே அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1:2 இல்லை 1:3 வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு பேசிக்கான ட்ரேடிங். இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு மட்டுமே உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்யூ. ஆஸ் அ ட்ரேடர் நீங்கள் ரொம்பவே சீரியஸாக இருக்கீங்க. உங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் நம்மளுடைய சேனல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபார்மாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியை எண்ட் ஆஃப் த இயருக்குள்ளே நான் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துலாம். ரெசிஸ்டன்ஸ்னா சேம் ஆப்போசிட். சப்போர்ட் எப்படி கீழே வர ப்ரைஸை மேலே தூக்கி விடுதோ ரெசிஸ்டன்ட் அதுக்கு ஆப்போசிட், மேலே போகிற ப்ரைஸை கீழே தள்ளி விடும். சிம்பிளாக உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி மானிட்டருக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெட் ட்ரையாங்கிள் பாக்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் நவ் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்துட்டு இருக்க ப்ரைஸ் மறுபடியும் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வரும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ரிவர்சல் வரும். அதாவது மேலே போயிட்டு இருந்த ஸ்டாக் கீழே வரும் அண்ட் மறுபடியும் அதை பிரேக் பண்ணலான்னு சொல்லி போகும்போது மறுபடியும் கீழே வரும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் அந்த ஜோன் கிட்ட வருதோ ஸோ அப்போல்லாம் அது கீழே வந்ததுன்னா அந்த இடத்துல நிறையவே செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாக்டாக சப்போர்ட்டுக்கு ஆப்போசிட் தான் ரெசிஸ்டன்ட் இல்லை சப்ளை ஜோன். சிம்பிளாக சொல்லணும்னா சப்போர்ட் டிமாண்ட் ஜோன், ரெசிஸ்டன்ட் சப்ளை ஜோன், ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் வச்சு உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். பட் ஒரு லேர்னிங்காக நீங்கள் இதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஆஸ் எ ட்ரேடர் உங்களால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ எடுத்ததுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நம்மளுடைய சேனலில் டெக்னிக்கல் பிளேலிஸ்ட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம சேனலில் ரோட் மேப் வீடியோ போட்டுட்டேன். ஆஸ் எ ட்ரேடர் நீங்கள் எப்படி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே கார்ட் கொடுக்குற மறக்காமல் போய் பார்த்துருங்க. அன்டில் தென் பை பை.